இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்துல வேலை செய்யக்கூடிய சைனீஸ் ஒர்க்கர்ஸ் மீது தீவிரவாத தாக்குதல்கள் அடிக்கடி தற்போது நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இது சீனாவுக்கு மேலும் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சூழ்நிலையில சமீபத்துல பாகிஸ்தான் ISI உளவு அமைப்பை சேர்ந்த ஒரு நபரை சீனா கைது செஞ்சிருக்காங்க. அந்த நபர் சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து தயாரித்த J-17 தண்டர் விமானத்தோட ப்ளூ பிரிண்ட் மற்றும் தொழில்நுட்பங்களை தாய்வானுக்கு விற்க முயன்றதா சொல்லப்படுது. பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பை சேர்ந்த அந்த நபரை சீனா பல நாட்கள் விசாரித்ததாகவும் பின்னாடி அந்த நபரை எக்ஸிக்யூட் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இந்த விஷயமும் சீனாவுக்கு பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது J-35 விமானத்தை பாகிஸ்தானுக்கு சப்ளை செஞ்சா அந்த விமானத்தோட தொழில்நுட்பத்தை பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சீனா பயப்படுறாங்க. அதனால தற்போதைக்கு பாகிஸ்தானுக்கு J-35 விமானத்தை சப்ளை செய்வதை நிறுத்தி வச்சிருப்பதா சொல்லப்படுது.